சொல்ல போனா காங்கிரஸ் அம்பேத்கரை பேசினதை விட அதிகமா வந்து மோடி அவர்கள் பேசியிருக்காரு. காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும்போது மோடி அவர்கள் வந்து அம்பேத்கரோட புகழை வந்து உலகத்துக்கு எடுத்துட்டு போறதுல மோடி அதிக பங்கு கொடுத்திருக்காரு நான் பாக்குறேன். இது வந்து நான் ஏதோ பிஜேபியை சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அவரே மோடி அவர்களே நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தாலே மோடி அவர்கள் அம்பேத்கர் நிறைய மென்ஷன் பண்ணி பேசுறவர். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்களை வந்து அம்பேத்கர் அவர்களை அதிகமா மென்ஷன் பண்ணி பேசுறது சீமான் அவர்கள் பேசுவாரு. அதுக்கப்புறம் விசிக தலைவர் அவர்கள் பேசுவாரு. சோ இந்த மாதிரி இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடக்கூடிய எல்லாருமே வந்து அம்பேத்கர் ஒரு குறியீடா எடுத்து போராட வேண்டியதான். ஆனா ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இப்போ விஜய் உள்பட நமக்கு அண்மையில பெரிய எக்ஸாம்பிள் விஜய். அவரு கிட்டத்தட்ட அவரை வந்து வெறுமன ஒரு ஒரு போஸ்ட் கார்டு மாதிரி ஒரு குறியீடு மாதிரி அம்பேத்கரை மாத்தி வச்சுட்டு வெறுமன அந்த அம்பேத்கரோட செயல்பாடுகள் மற்றும் ஒரு செயல் வடிவம் கொடுக்காம வெறுமன அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்லி சொல்லி அந்த மக்களை வந்து அவங்க வந்து டார்கெட் பண்றாங்களோன்னு எனக்கு ஒரு பொலிட்டிக்கல் ரீதியா, அதாவது உண்மையிலேயே அந்த மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் பக்கம் ஒரு செயல்பாடு மூலமா நிக்காம அம்பேத்கரை காட்டுறதுனாலயே நாங்க உங்க பக்கத்துல நிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு குறியீடு அம்பேத்கரை மாத்திட்டு வர்றாங்களோங்கிற ஒரு அச்சம் எனக்கும் இருக்கு.